श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் இறைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. முந்துத்தனின்றே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சூழ் விபோம் பொருணன் குருகூரன் மாறன் பேர் கூறு. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எதிரி எதிராஜியர் சுவாமியினுடைய ஒரு பெரும் முயற்சியாலே ஒரு வருட காலத்திற்கும் மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற உபன்யாச தொடரிலே இன்றைய தினம் நாம் பெரிய திருவந்தாதியிலே 41வது பாசுரம் தொடங்கி 50வது பாசுரம் வரையிலும் அர்த்த விசேஷங்களை பார்க்க உள்ளோம். 41வது பாசுரம் வலியமென நினைந்து என்று துவங்கக்கூடிய பாசுரம். வலியமென நினைந்து வந்ததிர்ந்த மல்லர் வலிய முடியிடிய வாங்கி வலியனின் பொன்னாழி கையால் புடைத்திடிது கீழாதே பன்னாலும் நிற்குமிப்பார். இந்த பாசுரத்துக்கு அவதாரிகை தரக்கூடிய சமயத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரம் இதற்கு முந்தின பாசுரத்தோட ஒரு பிரசங்க சங்கத்தியா இந்த பாசுரம் ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கார். அதாவது இதற்கு முந்தின பாசுரம் தீப்பால பேய்த்தாய் உயிர்களாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலி என்று இருக்கிறது. அந்த பாசுரத்தில் பூதனையினுடைய சரித்திரம், கண்ணன பெருமான் பூதனையினுடைய அந்த நஞ்சுப்பாலை உண்டு அவள் உயிரை மாய்த்ததான அந்த சரித்திரத்தை ஆழ்வார் அனுபவித்து பிரசங்காத்து அது தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே அதோடு சம்பந்தமான கிருஷ்ண சரித்திரத்தை தெரிவிக்கக்கூடிய வேறு ஒரு விருத்தாந்தத்தை இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார் என்று பிரசங்காத்து ஆழ்வார் இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் என்று காட்டியிருக்கிறார். அதாவது வலியமென நினைந்து வந்தெறிந்த மல்லர், முஷ்டிகன் சானூரன் என்கிறதான மல்லர்கள், அவர்கள் கம்சனாலே ஏவிவிடப்பட்டவர்கள், கண்ணனை கொல்லணும் என்கிற எண்ணத்தோடு வந்தார்கள். எப்படி வந்தார்கள் என்னால், கண்ணன் அவன் என்ன சிறு பையன் தானே, அவன் எப்படி நம்மை யுத்தத்திலே எதிர்கொள்ள முடியும் அவனாலே, ஆகையாலே அவனை சுலபமாக நாம் கொன்றுவிட்டு வந்துவிடலாம் என்று நம் மிடுக்கிலே வந்தார்கள். அந்த மிடுக்கிலே வந்து அவன் சிறியன் தானே, சிறிய பையன் தானே என்று அந்த மிடுக்கிலே வந்தார்கள். அப்படி அந்த மிடுக்கிலே வந்தவர்களை வலிய முடியிடிய வாங்கி அவர்களை எம்பெருமான் எப்படி மாய்த்தான் என்னால், முடியை அவர்களுடைய தலையை அப்படியே பிடுங்கிட்டான். அவர்களுடைய தலையை பிடுங்கி அவர்களை உயிரை விடும்படி பண்ணிட்டான். இந்த மிடுக்கினை அவர்களுடைய முடியை பிடித்து எம்பெருமான் போக்கினான்.
வலியனின் பொன்னாழி கையால் புடைத்திருதி கீழாதே. இதற்கு முன்பு எம்பெருமான் கேசி என்கிறதான ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணினான். அந்த கேசி என்கிற அசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினான்னா, பொன்னாழிக்கை திருவாழியாழ்வானை எந்த திருக்கையிலே எம்பெருமான் ஏந்தி இருக்கிறானோ அந்த திருக்கையாலே அந்த கேசியை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணினான். அப்படி அந்த மாதிரி செய்யாமல் அவர்களுடைய முடியை பிடித்து, அந்த முஷ்டிக சானூரனுடைய முடியை பிடித்து எம்பெருமான் அவர்களுடைய மிடுக்கை போக்கினான் என்று அவனுடைய அந்த பராக்கிரமத்தை ஆழ்வார் இப்பாசுரத்தாலே கொண்டாடுகிறார். பன்னாலும் நிற்கும் இப்பார். இந்த பெருமையானது உலகத்தோர் அத்தனை பேராலையும் எப்பொழுதும் கொண்டாடப்படக்கூடியதா இருக்கு. இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு சாட்சி பூதமாக தான் இந்த உலகம் இருக்கிறது. எம்பெருமான் இப்படி அந்த முஷ்டிக சானூரர்களை வதம் பண்ணினான் என்கிற விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பாருலகமானது இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த விற்த்தாந்தத்தை, அந்த சரித்திரத்தை அவர்கள் ஸ்மரித்தாலே போரும். அவர்கள் ஆயுஷ் நன்கு அமையப்பெற்று எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருப்பார்கள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், பாருண்டான் பாருமிழிந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடமும் படைத்தான் என்பதால் பாரிடமானானும் தானானால் ஆரிடமே மற்றொருவர்காவான் புகாவாலவை. இது வேதாந்த அர்த்தத்தை ரொம்ப சுலபமாக ஆழ்வார் காண்பித்திருக்கிறார். இந்த பாசுரத்தாலே சூக்ஷ்மமான வேதாந்த அர்த்தம் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருண்டான், பிரளய காலத்திலே உண்ணும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு இருக்கக்கூடிய அந்த காலத்திலே எம்பெருமான் அந்த பாறை, இந்த அத்துணை உலகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே உண்டு அத்தனையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்தான். பாரு விழுந்தான். தன்னுடைய வயிற்றிலே எத்தை வைத்திருக்கிறானோ அத்தை மறுபடியும் உமிழ்ந்தான், மறுபடியும் சிருஷ்டி செய்தான். பாரிடம்தான். வராக அவதாரத்திலே பூமாதேவியை அவன் அந்த ஹிரண்யாக்ஷனாலே கடத்தி செல்லப்பட்ட அந்த பூமாதேவியை இடந்து மீண்டெடுத்து வந்தான். அதே போல பாரளந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே எம்பெருமான் மகாபலியினுடைய அந்த மிடுக்கை அடக்கி இந்த பாறை அளந்தான். பாரிடம் முன் படைத்தான் என்பதால் அத்தனை பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் தான் எம்பெருமான், அதாவது அத்துணை அடியவர்களும் எம்பெருமான் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தான் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாரானது பாரிடம் ஆவானும், பாரிடம் ஆவான். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகமே எம்பெருமான் தான். எந்த எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்தானோ, எந்த எம்பெருமான் இந்த உலகத்தை பிரளய காலத்திலே அழிக்கிறானோ, இந்த உலகமாக இருப்பதே அவன்தான். தானானால் ஆரிடமே மற்றொருவர்காவான் புகாவாதவை. அப்படிப்பட்ட இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி காரியங்கள் இவை அனைத்தும் எம்பெருமானாலே தான் செய்யப்படுகிறதே ஒழிய வேறு ஒருவராலே செய்யப்படுபவை அல்ல என்று தெரிவிக்கிறார். இங்கே என்ன வேதாந்தார்த்தம் தெரிகிறது என்னால், இதற்கு வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை உதாரணமாக எடுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் சர்வம் கலு விதம் பிரம்மா என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலே இருக்கக்கூடிய வாக்கியம். சர்வம் கலு விதம் பிரம்மா தஜ்ஜலானிதி சாந்தம் உபாசீதா என்று வாக்கியம் அமைந்திருக்கிறது. இந்த வாக்கியத்தை விஷய வாக்கியமாக கொண்டு வேதாந்த சாஸ்திரத்திலே ஒரு அதிகரணமே அமைந்திருக்கிறது, சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் என்று. வேதாந்த சாஸ்திரத்திலே, பிரம்ம மீமாம்சா சாஸ்திரத்திலே முதல் அத்தியாயத்திலே, சமன்வயாத்தியாயமான முதல் அத்தியாயத்திலே இரண்டாவது பாதத்திலே முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தோபதேசாத்துன்னு துவங்கக்கூடிய அந்த அதிகரணம். அங்கே இதே வாக்கியத்தை விஷய வாக்கியமாக வைத்துக்கொண்டு விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுவாமி எம்பெருமானார் இதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார். இந்த சர்வம் கல் விதம்பரம்னா என்ன, உலகத்துக்கும் இந்த உலகத்தை படைத்த அந்த பரமாத்மாவுக்கும் ஒரு
தாதாத்மியமானது சொல்லப்படுகிறது. ஒரு ஷரீரி பாவம் என்று சொல்லுகிறோம். இந்த ஷரீரி பாவமானது காட்டப்பட்டிருக்கிறது. அவன்தான் பிரகிருத்தியா இருக்கான், அவன்தான் பரிணமிக்கிறான் என்று அந்த விஷயமானது வேதாந்தங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையாலே முக்கியமான ஒரு வேதாந்த அர்த்தம், எம்பெருமான் தான் அத்தனை ஜீவர்களாகவும் அத்தனை வஸ்துக்களாகவும் அத்தனை பேருடையும் தாதாத்மியமாகவும் சாமானாதிகரண்யத்தோடும் இருக்கான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சாமானாதிகரண்யம் என்றால் ஒரே அதிகரணத்திலே அதாவது அந்த விஷயத்தாலே நாம் எம்பெருமானையும் எடுத்துக்கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. ஆகையாலே அப்படி எம்பெருமானோடு இந்த உலகத்துக்கு ஒரு தாதாத்மியமும் சாமானாதிகரண்யமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே அர்த்தத்தை ஆழ்வார் தமிழிலே நமக்கு இந்த பாசுரத்தாலே அற்புதமாக தெரிவித்திருக்கார். இந்த தொழில்கள் எல்லாம், அதாவது பாரிடத்தல் காத்தல், இந்த தொழில்கள் எல்லாம் எம்பெருமான் ஒருவனுக்கே தான் சேரும், மற்ற தேவதைகளுக்கு சேராது. மற்ற தேவதைகள் அப்ப செய்கிறார்களேன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு எம்பெருமான் தான் செய்கிறான். எம்பெருமான் தான் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த தொழிலை நடத்துகிறான் என்ன அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த அத்துணை வஸ்துக்களிலேயும் எம்பெருமான் தான் வியாபித்திருக்கிறான் என்கிறதான விஷயத்தை ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார். இப்படி முந்தின பாசுரத்தாலே எம்பெருமான் தான் அத்துணை தேவதைகளுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அத்துணை சிருஷ்டி ஸ்தித்யாதி சம்ஹாராதி காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி, அதற்கு அடுத்த பாசுரத்தாலே அந்த தேவர்கள் அத்தனை பேருக்கும் ஏதாவது துக்கம்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் புகலிடமாக இருப்பதும் எம்பெருமான் தான் என்று தெரிவிக்கிறார். அவையமன நினைந்து வந்த சுரர் பாலே நவையை நலிர்விப்பான் தன்னை கவையில் மனத்துயரை வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை. தேவர்களுக்கு அசுரர்களாலே ஏதாவது ஒரு ஹானி ஏற்பட்டது, ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அத்தனை பேரும் போகக்கூடிய இடமாக இருப்பது எம்பெருமானுடைய தாமந்தான். திருப்பார்கடலுக்கு தான் அத்தனை தேவர்களும் போகிறார்கள். அத்தனை பேரும் போய் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். ஏதாவது ஒரு வரத்தை இந்த பிரம்மதேவர் கொடுத்து விடுகிறார். ஆகையாலே அசுரர்களுக்கு ஏதாவது சக்தி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையாலே அவர்களுடைய துஷ்ட செயல்கள் தாங்க முடியலன்னு அத்தனை தேவர்களும் எம்பெருமானிடத்திலே வந்து சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய அந்த துன்பத்தை நீக்குபவனாக அவன்தான் இருக்கான். நாமெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் நம்முடைய துன்பத்தை இந்த தேவர்கள் தான் நீக்குகிறார்கள் நினைத்து கொண்டிருக்கோம். அதாவது சாமான்யமா மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணமானது இருக்கும், நம்மை காட்டிலும் உயர்ந்ததான தேவர்கள் நம்முடைய துன்பத்தினை நீக்குவார்கள் என்று. அவர்களுக்கே ஒரு துன்பம் என்றால் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால் எம்பெருமானைத்தான் ஆசிரியிக்கிறார்கள். அவனிடத்திலே போய்தான் தங்களுடைய துன்பங்களை அவர்கள் தெரிவித்து அதிலிருந்து விடுபெறுகிறார்கள். அப்பேற்பட்ட நவையை நலிர்விப்பான் தன்னை, அவர்களுடைய துக்கத்தை தகற்றக்கூடிய எம்பெருமானை கவையில் மனத்துயரை வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்டோ. கவையில் அதாவது சம்சயம் இல்லாத, கவை என்னால் சம்சயம், ஒரு சந்தேகம் இல்லாத மனசோடு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவனோ மாட்டானோ என்கிறதான சம்சயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் மனசிலே அவனை உயர்ந்த எண்ணத்திலே அவனை வைத்து யார் மங்களாசாசனம் பண்ணுகிறார்களோ ஆழ்த்தாதார் கொண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை. அப்படி இருப்பவர்களுக்கு அவன் அத்தனை விதமான சுகபோகங்களையும் தருகிறான். ஆனால் அவனை பற்றி நினைக்கலன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அவர்களுக்கு இந்த துக்கங்களிலிருந்து அவர்களால் நீங்க முடியும்? அப்படி எம்பெருமானை பற்றி நினைக்காதவர்களுக்கு எப்படி துக்கங்கள் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால் மனசிலே இருக்கக்கூடிய துக்கத்தை கூட போக்குவதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. மனசிலே ஏதோ சிறிய துக்கமானது ஏற்படுகிறது, அந்த துக்கத்தை கூட எம்பெருமானை பற்றி யார் சிந்திக்கலையோ அவர்களாலே போக்க முடிவதில்லை என்று இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம்
முன்பாசுரத்திலே தேவர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் தான் புகலிடமாக இருக்கான் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்திலே மனுஷர்களுக்கும் அவன்தான் பிராப்தியனாக இருக்கிறான். ஆனால் அப்பேற்பட்ட அவனை உணராமல் இந்த சம்சாரிகள் தங்களுடைய போக்கிலே போகிறார்களே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். வகை சேர்ந்தனன் நெஞ்சும் நாவுடையவாயும் மிக வாய்ந்து மீளாவனினும் மிக வாய்ந்து மாலைத்தான் வாழ்த்தாதிருப்பது வண்ணே மேலைத்தான் செய்யும் வினை. இந்த பாசுரத்துக்கு 2 விதமான வியாக்கியானம் இருக்கு. பிள்ளை திருநறையூர் என்கிற ஆச்சாரியர் ஒரு விதமாகவும் பராசர பட்டர் ஒரு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதில் பிள்ளை திருநறையூருடைய வியாக்கியானம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால், வகை சேர்ந்த நன்னெஞ்சும் நாவுடைய வாயும் என்ன, எம்பெருமானுடைய குணங்களை ஏதோ ஒரு குணத்தையாவது எடுத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு நல் நெஞ்சு இவர்களுக்கு அமைந்திருக்கு. அவனுடைய குணங்களிலே பொழுதுபோக்குவதற்கு, அவனை பல்லாண்டு பாடுவதற்குண்டான வாய் அதுவும் அமைந்திருக்கிறது. இப்படி இதெல்லாம் இருந்தும் இந்த சம்சாரிகள் மிக வாய்ந்து மீளாவெனினும், இப்படிப்பட்ட இந்த அத்தனை விதமான சௌக்கியங்கள் இருந்தும் கரணக்கலேவரங்கள் எல்லாம் இருந்தும் இந்த சம்சாரிகள் அவனை பற்றி நினைக்காமல் அவனுடைய சிந்தனை செய்யாமல் இவர்கள் எல்லாம் இப்படி திரிகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால், இவர்கள் முன் ஜன்மத்திலே செய்ததான பாபங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அந்த பாபங்கள் அவ்வளவு நிறைய இருக்கிறபடியாலே அதிலிருந்து மீண்டு வந்து இவர்களாலே எம்பெருமானை பற்றி நினைக்க முடியவில்லை என்று அவருடைய வியாக்கியானமானது அமைந்திருக்கிறது. பட்டருடைய வியாக்கியானமும் பெரும்பாலும் இதே போலத்தான் அமைந்திருந்தாலும் சில மாற்றங்கள் இருக்கு. எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தாலே அவனை பற்றி ஸ்மரிக்கக்கூடிய, அவனை நினைக்கக்கூடிய ஒரு நல் நெஞ்சானது அமைந்திருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு ஆசிரியமான ஒரு ஹிருதயமானது அமைந்திருக்கிறது. அவனை பல்லாண்டு பாடுவதற்கு என்று நாவுடைய வாய், அவனுடைய குணங்களை அனுபவிப்பதற்கு என்று வாக்கானது அமைந்திருக்கிறது. இப்படி இதெல்லாம் இருந்தும் இந்த சரீரம், அந்த சரீரமானது சம்சாரிகளுடைய சரீரம் 3 குணங்களோடு கூடியது. சத்வகுண, ரஜோகுண, தமோகுணங்களோடு கூடியது. அதிலேயும் சத்வகுணத்துடைய ஆதிக்கம்ங்கிறது கம்மி, ரஜோகுணமும் தமோகுணமும் தான் மிகுந்ததாக அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருந்தாலும் சத்வகுணத்தை அடைவதற்காகத்தான் அத்தனை விதமான பிரயாசமும் நாம் படுகிறோம். ஆனால் அந்த விதமான எந்த சிந்தனைகளும் இல்லாமல் சத்வகுணத்தை சாத்விகனாக நாம் இருக்கணும், எம்பெருமானை பற்றின சிந்தனை நமக்கு வரணும் என்று எந்த விதமான புத்தியும் இந்த சம்சாரிகள் பண்ணாமல் இந்த சம்சாரத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்சாரத்திலேயே மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்கிறபடியிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது இவர்கள் திருந்துவர்களா மாட்டார்களா? மேலைத்தான் செய்யும் வினை. அவர்கள் மேலுள்ள காலத்திலே இது காலம் எம்பெருமானை பற்றி சிந்திக்கல, இனிமேலாவது அவனை பற்றி சிந்திப்பதற்கு இவர்கள் பிரயாசிப்பார்களா, இல்லை இப்படியே சம்சாரிகளாக இருப்பார்களா என்ன கேள்வி எழுப்பும் விதமாக பட்டருடைய வியாக்கியானமானது இந்த பாசுரத்திற்கு அமைந்திருக்கிறது. இப்படி எம்பெருமானை பற்றியதான சிந்தனை தான் நமக்கு அவசியம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து, அவனை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது நரகத்துக்கு சமானம், அவனோடு சேர்ந்திருப்பது தான் ஸ்வர்க்கம் என்று எந்த அர்த்தமானது சம்பிரதாயத்திலே தெரிவிக்கப்பட்டு வருகிறதோ அதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். வினையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி வினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுதிரைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிக்கள் நாம். நம்முடைய பாபங்கள், நாம் பண்ணக்கூடிய பாபங்கள், இந்த பாபங்கள் எல்லாம் நமக்கு என்ன தருகிறது என்னால் எம்பெருமானோடு நம்மை சேர விடாமல் பிரிக்கின்றோம். எம்பெருமானோடு நாம் சேர்ந்திருப்பது தான் நமக்கு ஸ்வர்க்கம், அவனோடு பிரிந்திருப்பதுங்கிறது நரகம்.
இத்தை ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டியும் இளைய பெருமாள் காட்டுக்கு எழுந்துள்ளக்கூடிய சமயத்திலே தெரிவித்தார்கள். எம்பெருமான் ராமனோடு சேர்ந்திருப்பதுங்கிறது அது எப்பேற்பட்ட கொடிய இடமாக இருந்தாலும் அது நமக்கு ஸ்வர்க்கம் போன்றது. அவனை விட்டு பிரிந்திருந்தால் அது அரண்மனையாக இருந்தாலும் அது நரகம் போன்றது என்று அவர்களுடைய வார்த்தை அமைந்திருந்தது. அதே போல சுவாமி அருளாள பெருமானார் அஸ்மத் குலகூட்டஸ்தரான சுவாமி அருளாள பெருமானார் அவர் தம்முடைய ஞானசாரத்திலே தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே நரகும் சுவர்க்கமும் நான்மலராள் போனை பிரிவும் பிரியாமையுமாய், எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது இவர்களுடைய நரகம். எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அவனை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது நரகம், அவனோட சேர்ந்திருப்பதுங்கிறது தான் ஸ்வர்க்கம். அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள், அந்த அடியவர்களுக்குள்ளே ஒருவரான ஆழ்வார் இந்த தத்துவத்தை உணர்ந்து இந்த பாபங்கள் எல்லாம் தம்மை அண்டாதபடிக்கு என்ன செய்கிறார் என்றால் வாசகத்தால் ஏத்தினேன், நம்முடைய ஈர சொற்களாலே எம்பெருமானை துதி பண்ணுகிறார். அவனுக்கு எம்பெருமானுடைய பெருமைகளை போற்றுகிறார், அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். எப்பேற்பட்டவன் எம்பெருமான் என்னால் வானோர் தொழுதிரைஞ்சும் தேவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஆச்சரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, எப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நான் வாசகத்தால் ஏத்தினேன் என்ன ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே அவனை விட்டு பிரிந்திருப்பதுங்கிறது நாம் அதற்கு முயற்சி பண்ணக்கூடாது, அவனோட சேர வேணும், அதற்கு நாம் அவனுடைய பெருமைகளை பாட வேணும், அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேணும் என்று தெரிவித்து நாம் பாடக்கூடிய இந்த பல்லாண்டு தான், அதாவது நாம் பண்ணக்கூடிய உபாயானுஷ்டானம் தான் நமக்கு பலத்தை தருகிறது என்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. ஆகையாலே தம்முடைய மனதை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார் அடுத்த பாசுரத்தாலே. நான் கூறும் கூத்தாவதிக்கனைய நானாளும் தேங்கோத நீருருவன் செங்கன்மாள் நீங்காத மாகதியாம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நீ நதியாம் நெஞ்சே நினை, நெஞ்சே நீ நினை என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. நீங்காத வெண்ணரகில் நீங்காத மாகதியாம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு, எம்பெருமான் ஒருவன்தான் நம்மை நரகிலிருந்து காப்பாற்றக்கூடியவன். அதாவது நாம் பண்ணக்கூடிய பாபத்துக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் அவசியம் நரகம்தான் கிடைக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த நரகத்திலிருந்து நம்மை யார் காப்பாற்றுகிறான் என்றால் எம்பெருமான் தான் காப்பாற்றுகிறான். எப்பேற்பட்ட எம்பெருமான் என்றால் நானாலும் தேங்கோத நீருருவன் செங்கன்மால், அதாவது எந்த இடத்திலையும் எங்கேயும் ஓடாமல் தேங்கி இருக்கக்கூடிய எம்பெருமான். ஒரு கடலானது எப்படி தேங்கி இருக்கிறதோ அதுபோல தேங்கி இருக்கக்கூடிய நீருருவன், கரையக்கூடியவன். அப்பேற்பட்ட அடியவர்களை கண்டு அடியவர்கள் தன்னிடத்திலே ஒரு அஞ்சலி முத்திரை செய்தால் போரும், அவன் அம் ஜலயதீதி அஞ்சலிகின்னு சொல்கிறார்கள். அம் என்னால் லகாரவாச்சியனான எம்பெருமான். அந்த அகாரவாச்சியனான எம்பெருமானை நாம் பண்ணக்கூடிய இந்த அஞ்சலி முத்திரையானது அவனுக்கு அப்படியே எம்பெருமான் உருகி போய் விடுகிறான் இந்த முத்திரையை பார்த்து. ஆகையாலே நீருருவன், அப்பேற்பட்ட அந்த நீருருவன் செங்கன்மால் புண்டரீகாட்சன், அவன்தான் நமக்கு உபாயம், அவன்தான் உபேயமும் அவன்தான் என்கிறதான இந்த சிந்தனையை எப்பொழுதும் மறவாதே என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒருபோதும் நமக்கு நாம் பண்ணக்கூடிய உபாயானுஷ்டானம் தான் பலத்தை தருகிறது, எம்பெருமான் தரலைங்கிற எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஆழ்வார் வலியுறுத்துகிறார் இந்த பாசுரத்தாலே. இப்படி எம்பெருமான் தான் உபாயம், அவன்தான் உபேயம் என்று ஆழ்வார் நம்முடைய நெஞ்சை பார்த்து தெரிவித்தார். நம்முடைய நெஞ்சை பார்த்து தெரிவித்தார் என்னால் அந்த ஹிருதயத்திலே வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் உடனே ஆழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஆழ்வீர், இந்த புத்தியானது ஒருவருக்கு தான் வந்திருக்கே, சம்சாரத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்,
இவர்கள் அத்தனை பேருக்குள்ளே ஒருத்தருக்கு தான் இந்த புத்தி வந்திருக்கு. என்பது நான் தான் உபாயம், நான் தான் உபேயம் என்று நீர் என்னைத்தான் பத்தணும் என்று நினைக்கிறேன்னு சொல்லுகிறது. ஆனா மற்ற ஜனங்கள்லாம் பார்த்தீர்னு சொன்னால் க்ஷுத்ர புருஷார்த்தங்களை வேண்டுகிறார்கள். எனக்கு சந்தானத்தை கொடு, எனக்கு சம்பத்தை கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு இவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு பலன்களை தான் இவர்கள் வேண்டுகிறார்கள். இப்படி இந்த சம்சாரிகள் எல்லாம் இருக்கிறார்களே, அப்படி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே நீர் இப்படி அவர்களிடத்திலிருந்து மாறுபட்டு நான் தான் உபாயம், நான் தான் உபேயம் என்ன இருக்கிறீரே, இது என்னது என்று எம்பெருமான் கேட்கிறார். உம்முடைய நிலை என்ன இப்படி மாறுபட்டு இருக்கிறதே? இதே சம்சாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர் தான் நீரும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் காற்றும் வேறுபட்டவராக நீர் இருக்கிறீரே என்ற காரணம் என்ன எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலாக ஆழ்வார் அடுத்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். நினைத்திரைந்து மானிடவர் உன்னிறப்பர் என்னே, நினைத்திடவும் வேண்டானி நேரே, நினைத்திறஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோ ஒரு மாலே, அது காணும் எவ்வளவும் உண்டோ எமக்கு. பெருமான் இப்படி ஆழ்வாரை பார்த்து கேள்வி எழுப்ப ஆழ்வாருடனே பதில் சொல்லுகிறார் அத்தியாச்சரியமாக. பெருமானே, இந்த மனுஷர்கள் உன்னிடத்திலே ஏதோ கேட்கிறார்கள்ங்கிற காரணத்தாலே இவர்கள் ஏதோ உன்னை உபாயமாக பத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு புத்தி உனக்கு இருக்கு. இந்த புருஷார்த்தத்துக்காகவாவது உன்னை பத்துகிறார்களே என்று நீ இதை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படணும். இது இல்லைன்னு சொன்னால் எந்த மாதிரி ஆகிவிடும்னா, வேற ஒரு புருஷார்த்தத்துக்காக நான் வேற தேவதைகளை பத்துகிறேன் என்று அத்தனை பேரும் புறப்பட்டு விடுவார்கள். ரொம்ப நீ அவர்களிடத்திலே இதையெல்லாம் அழியக்கூடிய புருஷார்த்தம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள், என்னை அடையுங்கள் என்று நீ தெரிவித்தே. ஆனால் ஆர்ப்பாவரியது நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை தராமல் என்னத்தையோ உளர்கிறாரேன்னு நினைத்து விடுவார்கள். ஆகையாலே இது பரியந்தமாவது உன்னை வைத்திருக்கிறார்களே என்று நீ சந்தோஷப்பட்டுக் கொள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன்னை உபாயமாகவும் உபேயமாகவும் பத்தல்ல. ஆனா இந்த க்ஷுத்ர புருஷார்த்தத்துக்கு க்ஷுத்ர புருஷார்த்தங்களை அடைவதற்கு உன்னை உபாயமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. ஆகையால அதை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் பதில் சொல்லுகிறார் இந்த பாசுரத்தாலே. ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுடைய நிலைமை எனக்கு உண்டா? நினைத்திரைஞ்சு மானிடவர், இந்த மானிடவர் எல்லாம் தாங்கள் நினைக்கக்கூடிய இந்த புருஷார்த்தங்கள் ஒரு க்ஷுத்ர புருஷார்த்தங்கள், அழியக்கூடிய புருஷார்த்தங்களை நினைத்து உன்னிடத்திலே தவம் பண்ணுகிறார்கள், உன்னை பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் ஏதோ அந்த அழியக்கூடிய புருஷார்த்தத்திலே ஒரு ஆனந்தத்தை கண்டு அதை அடைகிறார்கள். அவர்களுடைய நிலைமை இருந்து இருக்கட்டும். என்னுடைய நிலைமை அப்பேற்பட்டதா? என்னுடைய நிலைமை உன்னையே பத்தனும் என்றுதான் நான் பத்துகிறேன். வேறு எந்த விதமான உபாயத்தையும் பற்றி சிந்திக்காமல், வேறு எந்த பலன்களையும் எதிர்பாராமல், உன்னை அடைவதையே பலனாக நான் நினைத்து உனக்காக உன்னை அடையணும்னு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய பிரயாசம் அந்த விஷயத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையாலே அந்த சம்சாரிகளோடு நான் எப்படி சேருவேன்? உன்னுடைய கேள்வி எப்படி பொருந்தும்? இந்த சம்சாரிகளிலே பிறந்த நீர் எப்படி வேறுபட்டிருக்கிறீர்னு இந்த கேள்வியை நீ எப்படி கேட்கலாம் என்று மறுபடியும் எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே கேள்வியை வைக்கிறார். இப்படி சம்சாரிகளை காட்டிலும் தன்னுடைய கதியானது விலட்சணமாக இருக்கிறது என்கிறதை எம்பெருமானிடத்திலே தெரிவித்தார். அதாவது அவர்கள் க்ஷுத்ர புருஷார்த்தங்களையே உத்தேசித்து அதை பெற வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் ஆழ்வார் அப்படி இல்லை. எம்பெருமானை பெற வேண்டும் என்னே அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். இந்த சிந்தனை தான் சரியானது என்று அடுத்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். எமக்கியாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அதுன்னே ஆமாறு
அமைப்பொழிந்த மென்தோழி காரணமா வெங்கோட்டேரேடுடனே கொண்டானையே மனத்துக் கொண்டு. எமக்கு, அதாவது இந்த ஆழ்வாருக்கு, விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் யாம். உத்தேசியம் எது என்னால், விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீடு. விண்ணாடுன்னு சொன்னால் தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய லோகம். தேவலோகத்தையோ அல்லது பிரம்மலோகத்தையோ கைலாசத்தையோ இதையெல்லாம் நாம் பெறணும் என்று நினைக்கிறோம். அல்லது கைவல்ய மோட்சத்தையோ அத்தையும் பெற வேணும். அதை உத்தேசித்து அதை பெறுவதற்குத்தான் எம்பெருமானை நான் உபாசிக்கிறேன், அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் என்று இல்லை. விண்ணாட்டுக்கு உச்சமதான் வீடு, அதை காட்டிலும் மேலான மேல் வீடான பரமபதத்தை அடைய வேண்டும் என்றுதான் நான் பிரயாசப்படுகிறேன். அதை தான் அமைத்திருந்தோம் அகதன்னே ஆமாறு. அதுதான் சரியான சிந்தனை. அப்பேற்பட்ட இந்த சிந்தனையை அடையணும், இந்த சிந்தனை இவருக்கு நிறைவேறணும், பரமபதத்தை அடைய வேணும் என்று சொன்னால் அதற்கு பல கஷ்டம் இருக்கு. இந்த சம்சார பந்தமானது நீங்கணும். அதன் பிறகு சம்சார பந்தம் நீங்கி நாம் மோட்சத்தை அடையணும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு வளையம் ஆயிட்டு, இந்த வளையத்தை எப்படி ஆழ்வீர் நீர் அறுப்பீர் என்று ஒரு கேள்வி எழுகிறது. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு எப்படி நீர் பரமபதத்தை அடைவீர் என்ன கேள்வி எழ, அதற்கு பதில் சொல்லுகிறார். அமைப்பொழிந்த மென்தோழி காரணமா வெங்கோட்டேரேடுடனே கொண்டானையே மனத்துக் கொண்டு. நப்பிண்ணை பிராட்டியினுடைய சரித்திரம், நப்பிண்ணை பிராட்டியை பற்றியதான சரித்திரம் ஹரிவம்சம் முதலான புராண கிரந்தங்களிலே காணப்படுகிறது. நப்பிண்ணை பிராட்டி நப்பிண்ணை பிராட்டியுடைய பிதாவானவன் ஒரு நிபந்தனை வைக்கிறான். 7 எருதுகளை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான், அப்பேற்பட்ட வீரனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை நான் மனம் முடித்து வைப்பேன் என்று அவன் ஒரு நிபந்தனை வைத்தான். கண்ணன் பெருமான் பார்த்தான். நப்பிண்ணை பிராட்டியினுடைய அந்த திருவாயை பார்த்தான், திரு உதரங்களை பார்த்தான். வாயாள் பொருட்டு ஏத்து நிறுத்தமிருத்தாய் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அவளுடைய அந்த திரு உதரங்களை பார்த்தான். எப்படியாவது இவளை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று அவனுக்கு காதல் ஏற்பட்டது நப்பிண்ணை பிராட்டி மேலே. என்ன பிரயாசம் வேணாலும் இதற்கு நாம் படுவோம். 7 மாடுகளை அடக்கணுமா, அவசியம் அடக்குவோம் என்று அந்த 7 எருதுகளை, கொடிய எருதுகளை அடக்கினான். இந்த விற்த்தாந்தத்தை இங்கேயா ஆழ்வார் சொல்றாருன்னா, அப்படி அந்த மென்தோழி காரணமா அந்த நப்பிண்ணை பிராட்டி அவளுடைய அந்த அழகிலே ஈடுபட்டு அவளை அடைய வேணும் என்கிற ஒரு காரணத்தாலே எம்பெருமான் எப்படி அந்த 7 எருதுகளை அடக்கினானோ அவனை என் மனத்தை கொண்டு, அந்த எம்பெருமானை நான் என்னுடைய மனதிலே கொண்டிருக்கேன். அப்ப அவன் எனக்காக இந்த சம்சாரமாகிற பந்தத்தை அடக்கி இந்த சம்சாரத்திலிருந்து என்னை பரமபதத்துக்கு அழைத்து செல்ல மாட்டானா? நப்பிண்ணை பிராட்டிக்காக 7 எருதுகளை அடக்கினவன் சம்சாரத்திலிருந்து என்னை அழைத்து செல்ல மாட்டானா? இந்த சம்சார பந்தத்தை அடக்க மாட்டானா என்று ஆழ்வார் மறுபடியும் பதில் சொல்லுகிறார். தம்முடைய புத்தியிலே ஸ்திர புத்தியை காட்டுகிறார். அதாவது தம்முடைய நிலை ஸ்திரமான நிலையாக இருக்கிறது. எந்த பிரதிபந்தங்கள் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் எம்பெருமானை நான் அவசியம் அடைந்தே தீருவேன் என்கிற நிலையிலே ஆழ்வார் உறுதியாக இருக்கிறார் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை இந்த பாசுரத்தாலே காட்டுகிறார். இப்படி எம்பெருமான் தான் உபேயங்கள் என்று உணர்ந்து அவன்தான் இந்த சம்சார பந்தத்தை அறுப்பான் என்று அந்த ஸ்திர புத்தியை காண்பித்தார். அதன் பிறகு கேள்வி எழுகிறது, சரி அவன் இவர் ஸ்திரமாக இருந்தாலும் என்றைக்கு அவன் அறுப்பான் என்று தெரியாது. சம்சாரம்ங்கிற பந்தமானது அவ்வளவு சுலபமாக அருந்துவிடக்கூடியதா? நம்முடைய அந்த பிராரப்தம் இருக்கக்கூடிய பரியந்தம் நாம் அதை அனுபவித்துத்தானே தீர வேணும். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி என்று தெரிவிக்கிறது ஸ்ருதி வாக்கியங்கள். இப்போ எத்தனை கல்பகோட்டி வருஷங்கள் ஆனாலும் நம்முடைய அந்த பிராரப்த கர்மாவை நாம் அவசியம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும்.
அந்த பிராரப்த கர்மாக்கு நாசம்ங்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என்னைக்கு எம்பெருமான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை நீக்குவான், அது பரியந்தம் நாம் எத்தை சிந்தனை பண்ணுவது என்று கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலாக அடுத்த பாசுரம் தெரிவிக்கிறார். உண்டல்தான் மால்வரைதான் மாகடல்தான் கூறிருந்தான் மண்டரா போய்தான் மத்துத்தான் கண்டனாள் காருருவன் காண்டோரும் நெஞ்சோரும் கண்ணனாள் பேருருவன் நம்மை பிரிந்து. அதாவது மேகங்கள், அதே போல பெரிய மலைகள், பெரிய கடல்கள், கூர் இருள், அதே போல புஷ்பங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு சதிருஷமான இன்னொரு வஸ்து ஞாபகம் வருகிறதா இருக்கு. பெரிய மலையை பார்க்கிறார், மேகத்தை பார்க்கிறார், ஆகாசத்தை பார்க்கிறார். பார்த்தா இதை காட்டிலும் பெரிய உருவு கொண்டவன் எம்பெருமான், கண்ணனார் பேருருவு. இது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போல எம்பெருமானுடைய உருவங்கிறது பேருருவம். அந்த பேருருவத்துக்கு முன்பு இந்த ஆகாசத்தோட உருவமோ மலையோட உருவமோ இதெல்லாம் ஒரு மடுவுக்கு சமானமாக. இப்படி மண்ணை இருந்து துழாவிங்கிற பதிகம் ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும், மண்ணை பார்த்தால் வாமனன் மண் என்ன தெரிவிக்கிறார். ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்றும் நீர் செவ்வே இடக்கானின் நெடுமாலடியார் என்னோதும் என்ன, எப்படி அந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையோட நாம் இருக்க வேண்டும். எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அதுக்கு சதிருஷமான இன்னொரு வஸ்து நமக்கு ஞாபகம் வரணும். இதை காட்டிலும் பல மடங்கு பெரிய உருவான எம்பெருமானை நாம் ஸ்மரிக்க வேண்டும். அது கொண்டலாக, அதாவது மேகமாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், இருளாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், பூவையாக இருந்தாலும், மற்றும் எல்லா விதமான வஸ்துக்கள், எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் இந்த வஸ்துவானது ஒரு சிறிய வஸ்து, இதை காட்டிலும் பல்மடங்கு பெரிய வஸ்துவான எம்பெருமான் ஒருவன் இருக்கான். எம்பெருமானுடைய கருமை நிறம் நமக்கு ஸ்மரணத்துக்கு வருகிறது. கருப்பான ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், இது நன்கு கருமையோடு கூடினதா இருக்கு. இதை காட்டிலும் பல மடங்கு கருமை நிறத்தோடு கூடியவன் எம்பெருமான். கண்ணன் எம்பெருமானுடைய அந்த நிறம் இதை காட்டிலும் பல மடங்கு கருமை நிறமானது என்று அப்படி நமக்கு அந்த எண்ணமானது இருக்க வேண்டும். எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு ஸ்மரித்து அவனை தான் நாம் ஸ்மரிக்க வேண்டும். இதெல்லாம் அது அவனுடைய அருகில் கூட நெருங்க முடியாத வஸ்துக்கள். இந்த வஸ்துக்கள் மீது நமக்கு மோகம் ஏற்பட்டு விடாமல் நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் நம்முடைய ஸ்திர புத்தியை மேலும் தெரிவிக்கிறார். இப்படி இது பரியந்தம் எம்பெருமானை தாம் அடைந்தே தீர வேணும் என்கிற தம்முடைய ஸ்திர புத்தியை காண்பித்து, இந்த ஸ்திர புத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த எம்பெருமான் மீது நமக்கு பற்று இருக்கிறதோ அவனே நம்மை கண்டுகொள்ள மாட்டேங்கிறானே. இப்படி ஆழ்வார் நம்மை சேர வேணும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு அவன் எம்பெருமான் இறங்கவே மாட்டேங்கிறான். இறங்கி ஆழ்வாரை பார்க்க மாட்டேங்கிறானே. அவனுடைய நெஞ்சு என்ன கல்லாகி விட்டதா என்று சற்றும் வருத்தத்தோட ஆழ்வார் அடுத்த பாசுரத்தை அருளி செய்கிறார். பிரிந்தொன்னு நோக்காது தம்முடைய பின்னே தெரிந்துழலும் சிந்தனையார் தம்மை புரிந்தொரு கால ஆவாவன விலங்கால் அந்தோ வலிதேகள் மாவாய் பிளந்தார் மனம். எம்பெருமானோடே சேர வேணும். அவன் எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அந்த உபமானங்களை கண்டு அந்த உபமேயமான எம்பெருமானை நாம் நினைவு கூற வேணும் என்கிற அளவுக்கு இவருடைய பக்தியானது அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பக்தி இருந்தும் இவரை காணுவதற்கு எம்பெருமான் இன்னும் வரவே இல்லை, முகம் கொடுக்கல. இப்படி இவன் ஏன் இப்படி கல் நஞ்சக்காரனாக ஆகிவிட்டான் என்று ஆழ்வார் நம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். புரிந்தொரு கால் ஆவாவனவிரங்கார் அந்தோ வலிதேகள். அதாவது அவனுடைய திருவடிகளை தான் நாம் பத்த வேணும் என்று அறிந்து எப்பொழுது நாம் அவனை பத்துவோம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களை எம்பெருமான் இப்படி காக்க வைக்கிறானே, கல்நஞ்சக்காரனாக ஆகிவிட்டானே. அன்று கேசி என்கிற அசுரன்
அவன் அவனுடைய அடியவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தான் என்கிற காரணத்தாலே அவனுடைய வாயை பிளந்தான், மாவாய் பிளந்தான். அப்படிப்பட்ட அந்த கேசி என்கிற அசுரனை மாவாய் பிளந்தான். அப்படிப்பட்ட அவனுடைய மனம் இன்னைக்கு கல் நெஞ்சு போலே ஆகிவிட்டதே என்று இந்த பாசுரத்தாலே தம்முடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். இதுல இந்த 10 பாசுரங்கள்ல ஒரு உபக்கிரமோபசம்ஹாரத்துக்கு ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது எனக்கு தோன்றது. முதல் பாசுரம், அதாவது 41வது பாசுரம் பார்த்தோன்னு சொன்னால் அங்கேயும் இந்த கேசியினுடைய சம்பந்தம் வந்தது. வலிய மன நினைந்து வந்ததிருந்த மல்லர் வலிய முடியடிய வாங்கி வலியனின் பொன்னாளி கையால் பிடித்திருக்கிறார் பொன்னாலும் நிற்கும் என்கிற பாசுரத்திலேயும் அவன் இந்த கேசியை சம்ஹாரம் பண்ணது போலே செய்யாமல் அவர்களை வேறு விதமாக சம்ஹாரம் பண்ணினான் என்று தெரிவித்தார். இந்த 50வது பாசுரத்திலேயும் மாவாய் பிளந்தார் மனம் என்று உபசம்ஹாரம் பண்ணுகிறார். அதிகமாக இல்லைன்னு சொன்னாலும் அங்கங்கே அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்களுக்குள்ளேயும் ஒரு உபக்கிரமோபசம்ஹாரங்கள் காணப்படுகிறது. இது ஆழ்வார்களுடையதான ஒரு ரீதி. எப்படி வேதங்களிலே உபக்கிரமோபசம்ஹாரங்கள் காணப்படுகிறதோ அதுபோல அந்த குறிப்பிட்ட அந்த பாசுரங்களுக்குள்ளேயும் உபக்கிரமோபசம்ஹாரங்களை சேர்த்து ஒரே விதமாக காட்டியிருக்கிறது இந்த 10 பாசுரங்களுக்குள்ளே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த பாசுரங்களை விவரிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. பல புராண கதைகள் எல்லாவற்றையும் கொண்டு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடியனுடைய மந்தமதிக்கு எவ்வளவு எட்டியதோ அதை அடியேன் ரொம்ப குறைவான நேரத்திலேயே தான் தெரிவித்திருக்கிறேன். இருந்தாலும் அடியனுடைய புத்திக்கு எட்டின விஷயங்களை இவ்விடத்திலே விண்ணப்பித்திருக்கிறேன் என்று தெரிவித்து, இப்படி இந்த திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரிலே அடியேனும் பாக்கிய பங்கு பெற்றிருக்கிறேன் என்ன ஒரு பாக்கியம் அடியனுக்கு அமைந்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தந்த ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி எதிகிரி எதிராஜி சுவாமியினுடைய திருவடிவாரங்களுக்கும் மத்துமுண்டான ஸ்ரீமட்டத்து கைங்கரியப்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிவாரங்களுக்கும் இந்த உபன்யாசத்தை கேட்கக்கூடிய அத்தனை பாகவதோத்தமர்களுடைய திருவாரங்களுக்கும் பல்லாண்டு பாடி அடியே நம்புகிறேன். இதில் குத்தங்குறைகள் இருந்தால் அதை பெரியோர்கள் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரண்யோத்தரே தட்டே ஸ்ரீ திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமத்தி விஷ்ணுசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே